பூஜைக்கு யூஸ் பண்ண பொருட்களை இவங்க இங்கேயா கொட்டணும்? எப்படி இருந்த ஏரிய எப்படி மாத்திருக்காங்க தெரியுமா? பழைய கவரு, சேறு, சகதி, பழைய பூஜை பொருட்கள் அப்படின்னு எங்க பார்த்தாலும் அவ்வளவு குப்பை. மூட்டை மூட்டையா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா சில சடங்குகள்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னு தெரியாமலே பல பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுல ஒரு விஷயமா சில இடங்கள்ல பூஜை செய்யப்பட்ட பொருட்களை வந்து எங்க கொட்டுறது அப்படின்னு தெரியாம அங்க பக்கத்துல வந்து ஏதாச்சும் குளம் இருந்தாலோ இல்ல ஏரி இருந்தாலோ அதுல வந்து கொட்டிட்டு போயிடுவாங்க. அந்த ஏரி அப்படியே விட்டா கிளீனா இருந்திருக்கும். ஆனா இவங்க இந்த மாதிரி குப்பை போட்டு போட்டு அந்த குளத்தையோ இல்லனா ஏரியையோ அப்படியே அசுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க அந்த வேஸ்ட வந்து அங்க போடும்போது அதை பாக்குற இன்னொருத்தருக்கும் அங்கேயே போடலாமே அப்படின்னு தோணும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம நாட்டுல வந்து குப்பையா மாறி போன குளங்கள், ஏரிகள் பல இருக்கு. இங்கேயும் அப்படிதாங்க. பூஜைக்கு பயன்படுத்தின பொருட்கள் மாதிரி இருக்கு. சோ அதெல்லாம் இந்த ஏரியில வந்து போடுறாங்க. உமீத் ஃபவுண்டேஷன் அப்படின்ற இந்த NGO சேர்ந்த நபர்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்தை ஃபுல்லாவே கிளீன் பண்ணிருக்காங்க. பூஜைக்கு யூஸ் பண்ண பொருட்கள், அதுக்கப்புறமா நிறைய கவரு, சேறு, சகதி, அந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்ப குப்பையா இருக்கு. இவங்களுடைய NGOல இருந்து பல இடங்களை இவங்க சுத்தம் பண்ணிருக்காங்க. அப்படிதான் இந்த இடத்தையும் கிளீன் பண்ணிருக்காங்க. அவ்வளவு சேறு, சகதி, அதுக்கப்புறமா அவ்வளோ கவர்லாம் இருக்கு. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இவங்க ஒரு வண்டியில எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேரு பாராட்டி இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் ரூட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியமாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.